ரீலீஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் படம் மஜா ப்ரோ. ஏன்னா நான் 2005ல் இந்த படத்தை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் அப்போ 4 வயசு எனக்கு அப்போ 2001. ஸோ வந்து அப்போ வந்து சந்திரமுகி தான் வந்தது. சந்திரமுகி தான் ஹை போயிடுச்சு. சச்சின் ரொம்ப இதுவாகிடுச்சு. ஸோ இப்போ நான் பார்க்கும்போது செம்ம லவ் மூவி ப்ரோ. இது மிஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரியலாக உள்ளே போன மாதிரி இருக்குது. ஆக்சுவலி உள்ளே போனால் அதுதான் உள்ளே வருத்தம் தான். அது காமெடியாக இருந்துச்சு எனக்கு. நானும் எல்லாம் ஜாலியாக சிரிச்சுக்கினே இருந்தோம். மறுபடியும் காமெடி எல்லாம் போன வருஷம் பார்க்கும்போது செம்ம இதுவாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஆனால் இப்போ பார்க்கும்போது அதே ஃபீல் தான் இருக்குது எனக்கு. நோ சேஞ்சஸ். ஆக்சுவலி வந்து ஜிபியும் வந்தது. சில பேர் வந்து ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க. என்னென்னா தளபதி ஒன்றுன்றாங்க. சில பேர் வந்து நாங்கள் வரேன் நீங்கள் வரேன்றாங்க. சில பேர் மூட்டி விட்றாங்க. ஸோ நிறைய பார்த்துட்டு அதெல்லாம் நெகட்டிவ் இக்னோர் பண்ணிட்டே போடுறோம் நாங்கள். அவ்வளோதான். ஒரு படம் தான் வருத்தம். ஆனால் பாலிடிக்ஸில் அவர் வந்தால் என் ஓட்டு ஆக்சுவலி நான் வந்து 3 டிஎம்கேக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன் இது வரைக்கும். சாரி, டிஎம்கே தான் 3 ஓட்டு. என்னோடய பார்லிமெண்ட் எலெக்ஷன் சரி, சட்டமன்றம் சரி, வார்டு எலெக்ஷன் 3 எலெக்ஷன் டிஎம்கே தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு அப்போ டிஎம்கே பிடிச்சிது. இப்போ அண்ணன் விஜய் வந்திருக்காரு, பாலிடிக்ஸில் வந்திருக்காரு. ஸோ சினிமாவில் பண்ண சப்போர்ட்டை பாலிடிக்ஸில் நம்மளும் தரணும். அதானே நம்ம பாலிடிக்ஸ் அவருக்கு எந்த அவர் என்ன பண்ணாலும் நல்லதாக பண்ணுவார் நம்புகிறேன். அது எனக்கு வருத்தம் தான். ஏன்னா பாலிடிக்ஸில் இருந்தால் நல்லா இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக இவன் ஒரு நியூட்ரல் ஃபேன்லேருந்து தளபதி ஃபேனாக மாறி இருக்கான். பிகாஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்கும். அவர் வரணும்னு நான் ரொம்ப நினச்சேன் சின்ன வயசுலேருந்து. நடிக்கலாம் தான் அந்த ஆசை தான் எங்களுக்கும் இருக்குது. நீங்கள் இப்போ கேட்ட கொஸ்டின், அவர் வந்து இப்போ அவர் இந்தியாவிலே டாப் ஆக்டர், டாப்பாக ஹையாக சேலரி வாங்குறது, ஹையாக டேக்ஸ் கட்டுறது அவர் தான். உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து மாநாட்டே பேசியிருப்பார். அவரோட உச்சத்தையே விட்டுட்டு நான் பாலிடிக்ஸ் வரேன்னா அந்த மனசு யாரும் கிடையாது. இப்போது நம்ம 21 எலெக்ஷனில் கமல்ஹாசன் வந்தார். ஐம் ரைட். அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் ரெண்டுமே தான் மாற்றி பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து மக்கள் யாரும் நம்பல அவரை. ஸோ வந்து நம்ம 2026 விஜய் வந்தார். இப்போ 10 வருஷம் தான், 1 வருஷம் தான் இருக்குது கரெக்டாக. இப்போவே வந்து நிறைய 5 மேலே ஏதோ பேசியிருப்பார். பரந்தூர் போயிருப்பார். ஃபஸ்ட்டு மாநாடு, ஜென்ரல் பாடி மீட்டிங், அதான் பொதுக்குழு, அதுக்கப்புறம் அதான் லாஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. ஆக்சுவலி அந்த 4 இதுலேயும் தளபதி பேரே சொல்லவே இல்லை. அவர் நான் டீசெண்டாக சொன்னார். லாஸ்ட்டாக நாங்கள் யாரும் தாக்கத்தக்காவே வரலன்ட்டார். லாஸ்ட்டாக இது வச்ச மீட்டிங்கில் மன்னராட்சின்ற ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா தான் மோடிஜி ஆரம்பித்தார். இப்படி தான் நல்லா போச்சு. அந்த தளபதி தான் எங்களுக்கு வேணும். பேரை சொல்ல பண்ணு லியோ டைலாக்கே அவர் சொல்லிட்டார் அப்படியே. ஆனால் என் ஓட்டு இவனுக்கு. நாங்கள் அவர் தான் ஓட்டு போடுவோம். என் ஃபேமிலியில் அவன் விஜய் தான். ஏன்னா வந்து நாங்கள் வந்து டிஎம்கே